ஓகே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்காது துர்கா. முயற்சி பண்ணி பாரு. ஒரு சின்ன ரிகர்சல். முதல்ல மேடை மேல ஏறுவேன், அவார்டை வாங்கிப்பேன். உடனே அவங்க ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஓகே, இப்ப நான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என் வாழ்க்கையில நடந்த எல்லா அனுபவங்களையும் சொல்ல போறேன். ஐயோ, ஒருவேளை அதை கேட்க பொறுமையிலன்னு சொல்லிட்டாங்கன்னா ஐயோ ரொம்ப அசிங்கமா போயிடுமே. இப்ப என்ன பண்ணுது? ஓ கடவுளே, எனக்கு ஒண்ணும் புரியல. வாட் த ஹெல்? எதுக்கு நீ இங்க வந்த சொல்லு. அது நான் ஒரு சின்ன வேலையா தான் வந்தேன். உங்க எல்லாருக்கும் நான் என்னோட உண்மை சம்பவம். ஐயோ அப்படி இல்ல, வலிக்குது. ஓகே, நீ இன்னும் போகல? இல்ல, கிளம்பிக்கிட்டே இருக்கேன். ஒரு 2 லைன்ஸ் அதை மனப்பாடம் பண்ணி உன்னால சொல்ல முடியல. நீ என்ன பண்ண போற? நாள் பூரா இதே சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயா, இப்படியே போயிட்டு இருந்தா இவங்களுக்கு பைத்தியம் முடிச்சு நம்மளோட வியாபாரம் எல்லாத்தையும் எழுந்து முடிட்டு நான் என் சொந்த ஊருக்கு தான் போகணும். நான் போக மாட்டேன். ரேவதி சொல்லுவாளே, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இணையதளத்துல இருக்குன்னு. நாம ஏன் இணையதளத்துல தேடக்கூடாது? டிடியோட ஆசீர்வாதத்தால நான் தேடுறது எனக்கு கிடைக்கணும். தீர்வு இருக்கு. சரி சரி, இந்த மருந்தை நான் வாங்க போறேன். வீட்டுக்கு கொண்டு வந்து இதை கொடுங்கடா. எல்லாம் டிடியோட ஆசீர்வாதம். மாமாவும் அக்காவும் போன வண்டி வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ ராஜ். எனக்கு இருந்த ஒரே ஒரு குடும்பத்தை இழந்துட்டேன். இது பாரு ராஜ், அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அப்பாவுக்கு அப்புறம் அக்கா தான் எனக்குன்னு இருந்தவங்க. எனக்கு தெரியும் ராஜ், உனக்காக நான் ஒருத்தி இருக்கேன்ல. குழந்தைங்க முகத்துல எப்படி மொழி பண்ண தெரியல. பாவம், அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியவே தெரியாது. எப்போ எங்க அம்மா அப்பா திரும்பி வருவாங்கன்னு கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? அவங்க திரும்ப வரமாட்டாங்க நான் சொல்லுவேன். நான் பாரிஸ்க்கு உடனே கிளம்பணும். குழந்தைங்களை போய் கண்டிப்பா பார்க்கணும். அவங்களுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தரணும். நீ நீ என் கூட வரியா சங்கீதா? ராஜ், நீ போயிட்டு வா. அவங்க கூட எத்தனை நாள் இருக்கணும்னு தோணுதோ அது வரைக்கும் இருந்துட்டு வா. உன் அக்கா அவங்களை எப்படி வளர்க்கணும்னு நினைச்சாங்களோ அதை விட சிறப்பா நம்ம வளர்ப்போம். குழந்தைங்களை தவிர நம்ம வாழ்க்கையில இப்போ எதுவுமே முக்கியம் இல்லை. என்கிட்ட குழந்தைங்க சகஜமா பழகுவாங்கன்னு எனக்கு தோணல. அது மட்டும் இல்ல, இந்த சூழ்நிலையில அவங்கள நான் முதல்ல சந்திக்கிறது சரியா இல்லைன்னு எனக்கு தோணுது. யாரோ 3வது மனுஷி ஒருத்தி நான் இருக்கிறத அவங்க ஒருவேளை ஃபீல் பண்ணலாம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் இப்ப எல்லாத்தையும் யோசிக்கிறேன். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். உனக்கு எப்போ என் உதவி தேவையோ அப்ப கூப்பிட்டு நான் வரேன். கவலைப்படாம கிளம்பி. தேங்க்யூ சங்கீதா. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன்னா நீ ஏன் கூட இருக்க. பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வாப்பா. சங்கீதா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. உன் புருஷனோட சுகதுக்கத்துல நீ ரொம்ப துணையா பக்கபலமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு துணையா நின்று சரியான முடிவெடுக்க நல்ல யோசனை சொல்றேன். உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ராஜா அனுப்பி சரி சரி, போயிட்டு வாமா.